ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தினால வந்து பல கோடி நஷ்டம் அடைஞ்ச தயாரிப்பாளருக்காக வந்து இப்போ வந்து நம்மளோட சூர்யா வந்து செம்ம பெரிய அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட சூர்யாவோட நடிப்பில் வந்து கடந்த மாதம் நவம்பர் மாதம் வந்து ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வந்து கங்குவாஸ். இந்த திரைப்படம் வந்து சிறுத்தை சிவா மூலமாக வந்து இயக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த திரைப்படம் வந்து செம்ம பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவோட பாகுபலி அப்படின்ட்டு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தின் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் நாளேருந்து வந்து மாபெரும் ஒரு தோல்வி திரைப்படமாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃப்ளாப்பாக வந்து நம்மளோட சூர்யா ஒரு கரியர்லேயே வந்து அமைஞ்சது. ஸோ ரசிகர்களுக்கு என்ன பெரிய கவலையாக இருந்துச்சுன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் இந்த திரைப்படம் வந்து தோல்வி அடைஞ்சது அப்படின்ட்டு. அந்த ஒரு திரைப்படத்தினால் வந்து அவங்களோட ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜாவுக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் ஏற்படுத்துறதுனால வந்து இப்போ வந்து நம்மளோட சூர்யா வந்து அதிரடியான முடிவு வந்து எடுத்திருக்காராம். அதாவது அடுத்த 2 படங்கள் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனிலே வந்து நடித்து தரேன் அப்படின்னு வந்து இப்போ அந்த வாக்குறுதி வந்து கொடுத்துருக்கிறதா வந்து நம்மளோட சூர்யா வந்து அஃபிஷியலாக வந்து எழுதி கொடுத்துருக்காங்களாம். இப்போ வந்து அவரோட கைவசம் வந்து 2 திரைப்படங்கள் இருந்தாலும் வந்து அடுத்தடுத்த திரைப்படங்களில் ஞானவேல் ராஜாவே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வந்து இவர் வந்து நடித்து கொடுக்குற மாதிரி வந்து இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப